நம்ம வீட்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு புகைப்படங்கள் கூடயும் கண்டிப்பா சில நினைவுகள் சேர்ந்தே இருக்கும். அதே நினைவுகளை, அந்த உண்மையான பொய்யான தருணங்களை டான்ஸ் மூலமா நம்மளுக்கு சொல்ல வராங்க டெரன்ஸ் கிட்டாலியோட டான்சிங் ஸ்டார்ஸ். டெல்லி சேர்ந்த ஸ்னேஹாஜி and டேராடூனை சேர்ந்த காக்ரோச். ராகவ் and ஸ்னேஹாஜி மனசுக்குள்ள ஆழமா இறங்கணும். ஆல் தி பெஸ்ட். All the best. Thank you, sir. Happy Valentine's Day, Sneha. तस्वीरें सी बन जाती है, मैं कैसे भूलूं, दिल को क्या समझाऊं। कितनी बातें कहने की हैं, होठों पर जो सहमी सी है, एक रोज इन्हें सुन लो, क्यों ऐसे गुमसुम हो। क्यों पूरी हो न पाई दास्तां, कैसे आई है ऐसी दूरियां। तुमसे आज यूं मिलके दिल को याद आए लम्हे कल के, ये आंसू क्यों है छलके, अब क्या कहें। तुमने हमको देखा जो ऐसे तो एक उम्मीद है जागी, फिर तुमसे प्यार पाने की अब क्या कहें। आ गए हम कहाँ से कहाँ, देखे मुड़ के ये दिल का कारवां, कैसे आई है ऐसी दूरियां। कितनी बातें याद आती हैं, तस्वीरें सी बन जाती हैं, मैं कैसे इन्हें भूलूं, दिल को क्या समझाऊं। क्यों पूरी हो न पाई दास्तां, कैसे आई है ऐसी दूरियां। Fantastic. That was a fantastic performance. Give a big hand for Cockroach மற்றும் ஸ்னேஹாஜி. ராகவ் and ஸ்னேஹாஜி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சந்தோஷமா இருக்கு. இப்போ முதல்ல நம்ம கேட்க போறது மாஸ்டர் கீதா கிட்ட. தட் ராகவ் and ஸ்னேஹாஜியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ராகவ் and ஸ்னேஹா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரேம். அண்ட் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சில தருணங்கள் வரும், அண்ட் அதை புகைப்படமாக மாற்றணும்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். ஒரு முக்கியமான மூமெண்ட் இருந்தது, நீங்கள் அந்த ஃப்ரேம் அப்படியே படுக்க வச்சிங்க. அண்ட் ஸ்னேஹா நீ அப்படியே நடந்து அவன்கிட்ட போன.
and that looked very nice. Well done, that was. ஸ்னேகா, நீ ஒரு ஸ்ப்ளிட் பண்ண அந்த வாலை பிடிச்சுக்கிட்டு அண்ட் ராகவ் உன் காலை வெறுமனே பிடிச்சிட்டு அப்படியே வெளியில போயிட்டான். அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதை ரொம்பவே நல்லா பண்ணீங்க நீங்க. வெரி வெரி நைஸ் ஆக்ட். டெரன்ஸ், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட். வெரி வெரி நைஸ். நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தது. எஸ்பெஷலி இந்த மொத்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரேமை படுக்க வச்சுட்டு நீங்க உக்காந்தீங்க, அப்புறம் அவங்க கிட்ட ஏதோ சொல்ல போனீங்க, நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஷீ கோஸ் அவுட். அவ மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஷீ கம்ஸ் பேக். அவ உட்கார்றா அண்ட் யூ கோ அவுட். அப்ப நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்றீங்க. தட் வாஸ் a nice moment. அண்ட் முதல் முறையா உன்னை ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரொமான்டிக் ஆக்ட்ல உன்னை பார்க்குறோம். வெரி நைஸ். பட் யூ ஸ்டில் ஹாவ் டு ஒர்க். கொஞ்சம் சாஃப்ட், கொஞ்சம் ஹீரோ மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ். அதர்வைஸ் வெரி வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சில சம்பவங்களை நம்ம பிணைக்க நினைச்சோம். நீங்க 2 பேரும் அதை ரொம்ப அழகாவே பிடிச்சிருக்கீங்க. கோயிங் பேக் டு தோஸ் மெமரிஸ், ஹாப்பி மெமரிஸ். அதாவது போட்டோ ஃப்ரேம்ஸை பார்த்து, போட்டோகிராஃப்ஸை பார்த்து திரும்பவும் நமக்கு அந்த மாதிரி ஒரு காலம் கிடைக்காதான்னு ஆசைப்படுவோம். ஸோ that feeling together, the chemistry was outstanding. Thank you, sir. Well done. Superb. Thank you so much, Master Terence. கிராண்ட் மாஸ்டர், இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நான் உண்மையை சொல்லணும்னா நிறைய நேரம் நான் ஸ்னேகாவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காரணம் ஷீ இஸ் such a terrific performer. பட் ஆனால் பரீட்சையில் இறங்கி வந்துட்டாங்க. 2 தடவை ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா whether she has improved, and I am very impressed with you, Snega. Thank you, sir. Raghav is a very powerful dancer. அவர் எந்த விஷயத்தையும் ஈஸியாக விட்டுற மாட்டாரு. பாராட்டி ஆகணும். ரியலி பாராட்டி ஆகணும். தேங்க்யூ தாதா. 2வது விஷயம், இதுக்கு பின்னாடி இருந்த கான்செப்ட். the what you both wanted to say that வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காதான்னு யோசிப்போம். நிச்சயம் அதை சொல்லணும்னு நினைப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயம் அதை சொல்லிடணும். What a thought, yeah. What a thought. Thank you. Thank you, Dada. That's what I mean, buddy. Thank you, sir. I mean, Thank you. But you deserve salute, man. Oh, yes. Thank you. Thank you. ஒரு நிமிஷம். வாழ்க்கையில நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சிருந்தா செஞ்சிருப்பேன், அப்படி பண்ணிருப்பேன்னு சொல்றது சரியில்லை. அதனால நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நேரம் காலத்தை போக விடக்கூடாது. சொல்லணும். இப்ப நானும் சொல்ல போறேன். 2 பேரும் விலகுங்க. என் அருமை நண்பா, ஒரே ஒரு தடவை ஃப்ரேம்ல போஸ் மட்டும் காட்டு. Yes. வெறும் போஸ் மட்டும் காட்டு போதும். போட்டோ எடுக்க நீங்களா ரெடி தானே? ரெடி. Come on. இது வரைக்குமா அதை வச்சுக்கிட்டு இருக்க? சாரி, அதிகமா இல்ல, 3 தான். ஒரு ஹாப்பி சிச்சுவேஷன். சேட் சிச்சுவேஷன் தனியா கொடுக்கணுமா? இதை விட சேட் சிச்சுவேஷன் யாருக்கு வரும்? சரி 3 தான். ஒரு டான்சிங் சிச்சுவேஷன், ஒரு ஹாப்பி சிச்சுவேஷன், அப்புறம் வெரி சேட் சிச்சுவேஷன். தட்ஸ் இட். ஹாப்பி சிச்சுவேஷன் 1 2. ஹாப்பி சிச்சுவேஷன்னா கீதா மேடம் பக்கத்துல இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்ல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ரியலி கீதாம்மா இருக்கிறதா நினைச்சுக்கோ. அங்க தாதா போட்டுமே. தாதா அனுப்பலாமே, இங்க தானே இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரேம்ல நான் கண்டிப்பா ஃபிட் ஆக மாட்டேன். அவ்வளவு கிடையாது. வாங்க. அது எப்படி ஃபிட் ஆகாம போகும்? ரெடியா? விடாம எல்லா எக்ஸ்பிரஷனும் வேணும். 1 2 3. Thank you. இப்போ sad situation. அதுக்கு நான் இருக்கணுமா? சேட் சிச்சுவேஷனுக்கு நீங்க வரணும் தாதா. கீதாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண அவருடைய முகம் அப்படியே வருத்தமா இருக்கணும். கேமராவை பார்த்து ஃபேஸ் பண்ண அப்படியே அழுதுகிட்டே அழணும். பத்தல பெர்ஃபார்மன்ஸ் பத்தல.
தேங்க்யூ. இப்போ டான்சிங். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடணும்னு சொல்லுங்க. டான்சிங் ஷோஸ். தேங்க்யூ. பலத்த கரகோஷங்கள். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர் கீதா. கீது, கீது, அவ என்ன பண்ணான்னு நீ பாத்தியா? எனக்கு குழு குழுன்னு இருந்தது, உங்களுக்கு தான் ஒரே எரிச்சல் சச்சி. கலகிட்டீங்க. Give it a big round of applause for Master Geeta. Dance, India, dance.